வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சிட்டுக்குருவிகள், பறவைகள் எங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன சின்ன மரங்கள் இருக்குது. அங்கே சிட்டுக்குருவிகள், பறவைகள், மைனா இந்த மாதிரி டெய்லி சத்தம் போடுது. அதை பார்த்துட்டு இருந்தோம். சின்ன கப்பில் தான் இது வரைக்கும் நான் தண்ணி வச்சேன். கொஞ்சோண்டு அரிசி போட்டு விட்டுருவேன். அது சரியாக ஒன்றும் சாப்பிடாது. கீழே ஆளுங்கள்லாம் இருக்கிறதுனால நான் இப்போ புதுசாக ஒரு ஸ்டாண்டு பறவைகளுக்காக வாங்கியிருக்கேன். அதில் உணவும் தண்ணீரும் ஃபில்லப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களாம் தண்ணியும் குடிச்சிட்டு சாப்பாட்டையும் சாப்பிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். நாம் போய் 4 பேருக்கு அன்னதானம் பண்ண முடியலைனாலும் இப்போ இந்த மாதிரி வாங்கி வைக்கிறதுக்கு சிட்டுக்குருவிகளுக்கும் பறவைகளுக்கும் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலே தாங்க முடியல. நாம் வேணும்னா கடையில் போய் ஐஸ்கிரீம், ஜூஸ், டீ, காஃபி, சாப்பாடு வேணும்னா வாங்கிக்கிறோம். அவங்களால கேட்க முடியாது. அவங்க அந்த சத்தத்தில் தான் நமக்கு வெளிப்படுத்துவாங்க. அதனால் இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கூண்டு வாங்கி மரத்தில் தொங்க விட்டுருக்கேன். நம் வீட்டிற்கு பறவைகளையும் வரவேற்போம். சிறு கருணை பறவைகளுக்கும் பெரிய மகிழ்ச்சி. வீட்டிலேயே எளிய பறவை தட்டு. பசியுடன் வரும் பறவைகளுக்கு ஒரு சிறு உதவி. இயற்கையை நேசிப்போம், பறவைகளை பாதுகாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ஆதரவு கொடுங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.